நமஸ்காரம். நவம்பர் 24, 1909ல பிறந்தவர் நம்முடைய எம்பார் விஜயராகவாச்சாரியார் சுவாமி அவர்கள். அவருடைய தந்தையார் சிதம்பரம் ஸ்ரீரங்காச்சாரியார். அவர் வாழ்ந்த காலம் 1883 டு 1944 அப்படின்னு பார்க்குறோம். நான் ஹரிகதா காலக்ஷேபத்தை பற்றி என்னுடைய பிஹெச்டிக்காக ஆராய்ச்சி மேற்கொண்ட பொழுது 2 பேர் எனக்கு முக்கியமாக இந்த விஷயங்களில் உதவுனது மாத்திரமில்ல, அதை பற்றிய பல விஷயங்களையும் என்கிட்ட சொல்லி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் கொடுத்தா. அதில் முக்கியமாக சங்கீத கலாந்தி எம்பார் விஜயராகவாச்சாரியார் அவர்கள், அப்புறம் ஸ்ரீமதி பன்னிபாய் அம்மா. இப்போ இந்த 2 பேருடைய காலக்ஷேபங்களையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதில் எம்பார் சுவாமி பார்த்தோம்னாக்க அவர் எங்காத்து பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அவர் ஒரு தந்தையார் ஸ்தானத்தில் எம்பார் அப்பான்னு தான் நான் வச்சுருக்கேன். அவர் ஒரு 3 ஜெனரேஷன்ஸாக அவள் ஃபேமிலியில் ஹரிகதை பண்ணின்னு வந்திருக்கா. அதில் குறிப்பாக சொல்லணும்னாக்கா, அவர் அவர் தன்னை பற்றி சொல்லும்பொழுது வழுவூர் சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவர், அதாவது சிதம்பரத்தில் அவர் பிறந்த ஆரம்ப நாட்கள் அங்கே இருந்திருக்குன்னு பார்க்குறோம். வழுவூர் சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவர்கிட்ட பாட்டு கற்றுருக்கார். அவர் யாருனாக்கா, நம்ம பிரபலமான திரை இசை பாடகரும் சங்கீத வித்வான்மாக விளங்கிய சிதம்பரம் ஜெயராமன் அவர்களுடைய தந்தையார்கிட்ட கற்றுருக்கார். அப்புறம் இது தவிர அவர் வேதாந்த சிரோமணி அப்படிங்கிற பட்டத்தை பெற்றிருக்கார். அப்புறம் தண்டபாணி தீட்சிதர் அப்படிங்கிறவர்கிட்ட சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுருக்கார். இது தவிர அவருடைய தந்தையார் வழியை பின்பற்றி ஒரு ட்ரெடிஷ்னல் வைஷ்ணவ ஃபேமிலியில் இவர் பிறந்திருந்தாலும், இந்த சைவ 63 நாயன்மார்களை பற்றியும் ஒரு ஹரிஹர பேதம் இல்லாமல் அவர் நிறைய, அவருடைய தந்தையாரும் சரி இவரும் நிறைய பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பன்னிபாய் அம்மா அந்த தஞ்சாவூர் பద్ధதியில் தான் வந்ததுனால அவங்கக்கிட்ட சில தஞ்சாவூர் மராட்டி உருப்படிகளை நான் கற்றுனேன். எம்பார் அவர் அவருடைய வீடு அவருடைய இல்லம் ஸ்ரீரங்கத்தில் என்ன அழைச்சின்னு போனார். அங்கே ஒரு 2000க்கு மேற்பட்ட புக்ஸு அவருடைய லைப்ரரியில் மாடியில் இருந்தது. அதெல்லாம் எனக்கு காட்டினார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் சமஸ்கிருதம், தமிழ், மராட்டி, தெலுங்கு இந்த 4 பாஷைகள்லேயும் நல்ல பாண்டித்யம் இருக்குது அவருக்கு. அத்துடன் ஏராளமான தியாகராஜ கீர்த்தனைகள், மற்ற சதாசிவ பிரம்மேந்திரர் பற்றி, அப்புறம் பாகவதம், பாரதம், ராமாயணம், இது தவிர ரமண மகர்ஷி பற்றி எல்லாம் பண்ணியிருக்கார். புரந்தரதாசர், சதாசிவ பிரம்மேந்திரா சொன்ன மாதிரி இந்த மாதிரி வேதாந்த தேசிகர் பற்றி, ராமானுஜர் பற்றி எல்லாம் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியும். அதில் அவர்கிட்ட அந்த எம்பார் அப்படிங்கிற பேர், அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன, எம்பாருங்கிறது நம்ம ராமானுஜருடைய ஒரு டிசெண்டன்ட். அந்த நம்மளுடைய இந்த விசிஷ்டாத்வைத்த மார்க்கம் இருக்கு இல்லையா, அந்த விசிஷ்டாத்வைத்த ஃபிலாசபியை பரப்பியவர் நம்ம செயின்ட் ராமானுஜர். அந்த வழியில் ஒருத்தர் எம்பெருமானார் அப்படிங்கிற ராமானுஜர் டிசைபிள். இந்த ஒரு பரம்பரையில் வந்ததுனால எங்களுக்கு எம்பார் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொன்னார். இவர் சொன்ன விஷயங்களில் எனக்கு கொடுத்த ஒரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான் ரிசர்ச்சராக தான் இருந்தேன். பட் இருந்தாலும் நீ கதைகளை எடுத்து சொல்லும்போது ஒரு லெக்சர் பண்ணுற மாதிரி சொல்லு, அதோடு அதுக்கு தகுந்த பாடல்கள் எல்லாம் வச்சு அதை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவருடைய பல கதைகளை நான் கேட்டிருக்கேன். அது தவிர நான் அவரை மீட் பண்ண பொழுது எந்தவித ஒரு ஃபார்மாலிட்டி எதுவுமே இல்லாமல் ஒரு சகஜமாக அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தார்.
அத்தோட அவர் வந்து அந்த டைமில் நான் சொல்கிறது 1980களில் மின்ட்டு அந்த பாரிஸ் அந்த நார்த்தன் சைடில் வந்து ஒரு ஒரு சீரீஸாக அவருக்கு ஒரு 10 நாள் காலக்ஷேபம் இருந்தது. அதனால் மார்னிங் அவர் ஃப்ரீயாக இருப்பார். நான் போய் அவர்கிட்ட இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹரிக்கதையோட ஹிஸ்ட்ரி பற்றி சொன்னவர். பல விஷயங்கள் அதோடைய தன்மைகள் பற்றி எல்லாம் பேசியிருக்கார். எப்படி சொல்லணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய ஹரிக்கதைகளை நேரில் பார்த்தப்பவும் அந்த விஷயங்களை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்கிறதும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் வந்து இந்த மாதிரி சொன்னேன், இந்த சைவ சம்பந்தப்பட்ட பெரியார்கள் பக்தர்கள் பற்றி எல்லாம் சொல்லியிருக்கார். அதோட அவருடைய இப்போ ஹரிக்கதைக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது என்னன்னாக்கா, பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ கூட இருந்தால் தான் பின்பாட்டு பாடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதில் அவருக்கு திரு ரகுநாதன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய தம்பி, அவருடைய தம்பி. அதேமாரி அவருக்கு மிருதங்கத்துக்கும் அவருடைய பிரதர்ஸே அவர் பிரதரே வாசிச்சிருக்கார். இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் அவருக்கு இருந்ததுங்கிறத சொல்லணும். அதோட அவருக்கு வந்து கீர்த்தன குலசேகரா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து காஞ்சி பெரியவா வந்து மன்னார்குடியில் கொடுத்தது பார்க்குறோம். அப்புறம் வந்து கீத கதா பிரவீணா அப்படிங்கிறது வந்து பள்ளத்தூரில் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி பலவிதமான ஒரு நேஷ்னல் அவார்ட்ஸும் சரி, அவங்களுக்கு வந்து சங்கீத் நாடக அகாடமி அவார்டும் சரி 1975 அது வாங்கியிருக்காருன்னு பார்க்குறோம். இயலிசை நாடக மன்றத்தில் வந்து கலைமாமணி வந்து 1963 அவர் வாங்கியிருக்கார். அப்புறம் சங்கீத கலாநிதி நம்முடைய சங்கீத வித்வத் சபை வந்து 1ஆம் தேதி 1983 இந்த காலகட்டங்களில் தான் நான் அவர்கிட்ட நிறைய ஹரிக்கதை விஷயங்களை பற்றியெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. 1983 ஜனவரி 1 வந்து சங்கீத கலாநிதி. அதுக்கு முன்னால் அவருக்கு 1977 வந்து சங்கீத கலா சிக்காமணி இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் கொடுத்து கௌரவிச்சிருக்கா. அப்படி அந்த மாதிரி நம்ம பலவிதமான விஷயங்களை பார்க்குறோம். அதோட வந்து அவருடைய இந்த இன்னைக்கு வந்து பல சிடிஸ் வந்து அவருடைய கதைகள் ஹரிக்கதைகளை கொண்ட சிடிஸும் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம அதை வாங்கி கேட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கோம். இது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப ரெகுலராக அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் அவருடைய கதைகள் அந்த காலத்தில் வந்தது இப்போவும் இருக்கலாம். மேபி தேர் ப்ராட்காஸ்டிங் அவருடைய ஹரிக்கதைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரெப்பத்துவான்னு பார்த்தோம்னாக்கா அவருக்கு பாடல்களுடைய அளவுக்கு ரொம்ப நிறைய அளவில் அவருடைய தெலுங்காக இருந்தாலும் சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும், இது தவிர நந்தனார் சரித்திரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவர்கிட்ட. டாக்டர் எஸ் ராமநாதன், சங்கீத கலாநிதி டாக்டர் எஸ் ராமநாதன் போன்றவர்கள் எல்லாம் அந்த ரகுநாதன் மாமா அவருடைய பிரதர்ன்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கு மெயின் சிங்கர், அவருக்கு சிங்கராக இருந்தவர். அவர் நிறைய வந்து பல பேருக்கு தன்னுடைய பாடல்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் 2-3 வந்து அதாவது ஃபேமிலி, ஒரு தாத்தா அப்பா அப்படிங்கிற 3 ஒரு காலகட்டங்களில் அவருடைய ஒரு பரம்பரை இந்த ஹரிக்கதைக்கு ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்ஆர் சார்கிட்ட வந்து அவர்கிட்ட பழகிட்டு இருக்கும்போதே அந்த வீடு நான் சொன்னேன் இல்லையா ஸ்ரீரங்கத்தில், அந்த பாரம்பரியமான வீடு, அக்ரஹாரத்து ஒரு ஸ்டைலில் அமைஞ்ச வீடு. அதில் வந்து அவருடைய சில நாடகங்கள் ஆரம்ப நாட்களில் நடிச்சிருக்கார் போல இருக்கு. அந்த அந்த படங்களும் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அந்த அந்த இடத்துல அந்த வீட்டில்
எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஹியூமரஸ், நேச்சுரல் ஹியூமரஸ் சென்ஸ் ஒன்று இருக்குது. கொஞ்சம் நல்லா கலாட்டா பண்ணுவா. அது வந்து என்ஜாய் பண்ணி ஒரு பட் யூ வில் ரியலி என்ஜாய். ஒரு மாதிரி ஒரு கலகலான ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணக்கூடிய அவருக்கு வந்து 3 சன்ஸு. கஸ்தூரி அண்ணான்னு கூப்பிடுவோம் அவர், அப்புறம் வந்து வேதமண்ணா, அப்புறம் வந்து வாசு அண்ணான்னு 3 பேர். அந்த வாசு அண்ணா எப்பொழுதுமே தந்தையார் கூடவே இருப்பார். அவருக்கு தம்புரா போடுறதுலேருந்து அந்த ஒரு 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 ஃபாதர் சில்ட்ரனோட ஒரு பாண்டேஜ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதேமாரி கதைகள்லையும் ரொம்ப சட்டிலாக இருக்கும் அவரோட ஹியூமர். ட்ராமடைசேஷன் இருக்காது, சாதாரண ஒரு நேச்சுரல் வே ஆஃப் நரேஷனாக இருக்கும். இடையிடையே அவருடைய பிரதர் பாடும்போது இவரும் பாடுவார். கூட கூட அந்த நடுவில் வர அந்த வச்சனம், அந்த நரேஷன், மியூசிக் ரெண்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி இவருடைய வேறு 2-3 பிரதர்ஸும் வந்து தேவர் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் இன் மியூசிக். அண்ட் ஒரு தடவை ஒரு பிரதரை வந்து நான் திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி காலேஜில் மீட் பண்ணியிருக்கேன். அவர் அங்கே வந்து நிறைய கீர்த்தனைகள் எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருந்தார். ராகவ சிம்மம்னு பேர் நினைக்கிறேன் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு 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 என்டையர் ஃபேமிலி டெடிக்கேட்டட் டு நம்முடைய சம்பிரதாயமான சங்கீதம், ஹரிகதை, ஸ்காலர்ஷிப்பு, சாஸ்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கலாம். சந்தேகம் இருந்தால் அவர் ஒரு வெரி பிக் ஸ்டோர் ஹவுஸ் அபவுட் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எபிக்ஸ், புராணாஸ் எதுவாக இருந்தாலும் அவர் சொல்லுவார். அதோட ஸ்ரீமதி நந்தினி ரமணி வந்து வென் ஷி வாஸ் செக்ரட்டரி அட் மியூசிக் அகாடமி, அவள் அங்கே போய் அவருடைய நிறைய கலெக்ஷன்ஸு, நிரூபணங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய மியூசிக் அகாடமி சங்கீத வித்வத் சபையோட லைப்ரரியில் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய வித்வான்களுடைய ஒரு அவள் பண்ணி வச்சுருக்கிற ரைட்டிங்ஸு, அவளுடைய புக்ஸு, ரேர் புக்ஸு நிறைய மராட்டி நல்லா படிப்பார்னு தோன்றுறது. ஏன்னா அவர் நிறைய புக்ஸை பற்றி எனக்கு காட்டினார் அவருடைய லைப்ரரியில். இந்த பாரு அப்படின்னு சொல்லி கீர்த்தன் தரங்கிணி போன்ற பழைய விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய அளவில் இருக்கிற புக்ஸு. அதோட கிரந்தா ஸ்கிரிப்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நமக்கு இந்த ஜா, க்ஷா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி அந்த காலத்தில் எழுதப்பட்டது. அதனால் அவர் இந்த பூர்ணமான வித்வான்னாக்கா வெதர் இட் இஸ் ஆன் கர்நாடிக் மியூசிக் ஆர் இந்த ஜோன்புரி போன்ற பல இந்துஸ்தானி ராகங்களில் வர பாடல்களாகட்டும், அவருடைய தந்தையார் இடத்துலையும் கற்றுண்டது எல்லாமே சேர்த்து அவருடைய ஹரிகதைகளே ஒரு தனி ஒரு சுவாரஸ்யமான பாணியில் enriched with a lot of சாஸ்திரிக் இன்ஃபர்மேஷன் இருந்தது.